வணக்கம் மக்களே. பஞ்சகாவிய விளக்கு எவ்வளவு அழகழகாக வந்திருக்கு பாருங்க. 3 தாம்பழமும் நிறைஞ்சிருச்சு. பஞ்சகாவிய விளக்கு செஞ்சு வச்சு இது அழகாக வெயிலில் காய வச்சு எடுத்தா சூப்பராக விளக்கு ஏற்றலாம். மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு செஞ்சு முடித்தவொடனே. கொஞ்சோண்டு சாணம்தான், எவ்வளோ விளக்கு வந்திருக்கு பாருங்க. கொஞ்சோண்டு சாணம் தான் எடுத்துகிட்டு வந்தேன், அதில் எவ்வளோ விளக்கு வந்திருக்கு பாருங்க. சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இது எவ்வளோ ஈஸியாக செஞ்சேன் தெரியுமா? அது எப்படி செஞ்சேன்றதை காமிக்கிறேன் பாருங்க. புக்குக்கு அட்டை போடுவோம்ல, அதை எடுத்து சின்ன சின்னமாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சின்ன சின்னமாக அந்த அகல் விளக்கு கீழே வைக்கிறதுக்கு சின்ன சின்னமாக இது போல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அகல் விளக்கை வச்சுட்டு அதுக்கு மேலே வைப்போம்ல சின்ன அகல் விளக்கு, அதில் அந்த பாலித்தீன் கவர், பிளாக் கலர் பாலித்தீன் கவரை சுற்றி எடுத்துட்டேன் பாருங்கள். சுற்றி வச்சுட்டேன். சுற்றி அந்த சின்ன அகல் விளக்கை சுற்றி அந்த பாலித்தீன் கவரை சுற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பிளேட்டை சுத்தம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டு இப்போ அகல் விளக்கு மேலே பிளாக் கலர் பாலித்தீன் கவரை வச்சுட்டேன். அழகாக ஒரு உருண்டை எடுத்து அதை உருட்டி நல்லா சைஸாக, ரொம்ப கஷ்டம்லாம் தேவையில்லை, யாராமல் செய்யலாம். செய்ய செய்ய ஈஸியாக இருந்துச்சு. அந்த விளக்கு மேலே வச்சாச்சு ஒரு உருண்டை உருட்டி. இப்போ அந்த கவர் சுற்றி வச்சுருக்கல அந்த விளக்கை எடுத்து அது மேலே வச்சு ஒரே ஒரு அழுத்து தான். ஃபஸ்ட்டு செய்யும்போது அவ்வளோ கஷ்டமாக தெரிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக செய்கிறேன்னு. செய்ய செய்ய ஈஸியாக இருந்தது. அப்படியே அழகாக கையில் எடுத்துட்டேன். அந்த கவர் சுற்றி வச்சுருந்ததுனால நல்லா வந்துச்சு. இப்போ கையில் எடுத்து அந்த பாலித்தீன் கவர் கட் பண்ணி வச்சுருந்தேன்ல, அந்த பாலித்தீன் கவரை எடுத்து அது மேலே வச்சு அதை பிளேட்டில் வச்சுட்டேன். ஏன்னா நான் முன்னாடி போட்டேன்ல வீடியோ, அதில் 3 அகல் விளக்கு பண்ணியிருந்தேன்ல, அந்த அகல் விளக்கை காய வச்சு எடுத்தோடனே அது அப்படியே பிளேட்லேயே ஒட்டிக்கிச்சு. எடுக்கும்போது பாதி பிளேட்டில் போயிடுச்சு, அப்படி உடஞ்சி வந்துருச்சு. அப்புறம் யோசித்து பார்த்தேன், ஐடியா வந்துச்சு, இந்த பாலித்தீன் கவர் வச்சு வைக்கலான்னு. அதுபோல் பாலித்தீன் கவர் வச்சு வச்சேன்னா, பாலித்தீன் கவர் வச்சு வச்சோன்னே அழகாக லட்டு போல் காஞ்சோடனே தனித்தனியாக வந்துருச்சு. பாலித்தீன் கவரை தூக்கி போட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன். இவ்வளோ அழகாக வருது பாருங்கள். டக்கு 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 டக்குன்னு செஞ்சிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு செய்யும்போது இது செய்ய முடியலையே, என்ன பண்ணுறது, தூக்கி கொட்டிடலாமா அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் அப்படியே மூடி வச்சுட்டு பையன் ஸ்கூல்லேருந்து வந்துட்டானா, அப்புறம் அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இதை என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேனா, அப்புறம் சரி இது பாலித்தீன் கவர் கனமாக இருக்கிறதுனால இப்படி வருது போல், சின்னமாக நல்லா நைஸாக பாலித்தீன் கவர் எடுத்து வச்சுக்கிட்டு பண்ணி பார்ப்போமே அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் அந்த கச்சரா போடுற அந்த பாலித்தீன் கவர் நைஸாக இருக்கும்ல,
அது அந்த யோசனைக்கு வந்துச்சு. டக்குன்னு போய் அதை எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி அது போல் போட்டு பார்த்தா சூப்பராக வந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கூட சாணம் மிச்சம் வைக்கலை. எல்லா சாணத்தையும் வச்சு சூப்பராக போட்டேன். சாணம் வந்து கொஞ்சோண்டு தாங்க எடுத்துகிட்டு வந்தேன். கொஞ்சோண்டு சாணம் தான் எடுத்துகிட்டு வந்தேன். பாருங்கள், சாணம் கொண்டு வந்து அதை என்ன பண்ணிட்டேன்னா பிளேட்டில் கொண்டு வந்து அப்படியே உதிரியாக கையில் அன்னைக்கு உதுக்க முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னமாக உருண்டை பிடிச்சி போட்டு வச்சேன். அப்புறம் அது கொஞ்சம் காஞ்ச உடனே நல்லா வெயில் அடிச்சிச்சு. அன்னைக்கு கொஞ்சம் காஞ்ச உடனே அதை எடுத்து இன்னும் சின்ன சின்னமாக உதிர்த்து விட்டேன். அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி அழகாக இது மாதிரி சின்ன சின்னமாக உதிர்த்து விட்டு இதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுட்டு அப்புறம் இன்னொரு நாள் எடுத்து அதை அதில் உள்ள தூசியெல்லாம் எடுத்துட்டு அதில் தூசியெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த மாடு சாப்பிட்டு இருந்ததில் அதில் அந்த இது இருந்துச்சு, புல் வைக்கல் அதெல்லாம் வந்து கொஞ்சம் சாப்பிட்டும் சாப்பிடாம அது மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் முழுசு கொஞ்சம் பெருசாக இருந்ததெல்லாம் தூக்கி போட்டு நல்லா காய வச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக காய வச்சு எடுத்திருக்கேன்னு. இது ஒரு 3 நாள் தான் காய வச்சேன். இதை நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்டு ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. இந்த பிளேட்டு ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு பாருங்கள், ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. அதனால் இந்த கவர் பத்தலை, அதனால் இன்னொரு தடவை எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன். விளக்கு போட இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. விளக்கு போட இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு, ஆசையாக இருந்துச்சு. அடுத்தடுத்து டக்குன்னு நம்ம மிஷினில் வச்சு போடுறதெல்லாம் விட இது ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். தெரியாத வரைக்கும் தான் அது கஷ்டமாக தெரிஞ்சிச்சு. போட்ட பிறகு டக்குன்னு மிஷினை விட ஈஸியாக இருந்துச்சு. சிம்பிளாக டக்குன்னு போட்டு எடுத்து வச்சேன். ரெண்டு தாம்பலமும் நிறைஞ்சிருச்சு. இப்போ மூணாவது வச்சுருந்தேன்னா அந்த தாம்பலத்தில் இந்த சாணத்தையெல்லாம் ஒரு பக்கமாக நகர்த்திக்கிட்டு போடுறேன். ஃபஸ்ட்டு எடுத்த வீடியோ நான் ஒத்த கையில் பிடிச்சிக்கிட்டே வீடியோ எடுத்தேன். இப்போ ஆதி ஸ்கூல்லேருந்து வந்துட்டானா, அதையே வீடியோ எடுக்க சொல்லிவிட்டு நான் போட்டேன்னா ஈஸியாக சீக்கிரம் இது போடுறது இந்த எவ்வளோ விளக்கும் போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் அவ்வளோதான் ஆணுச்சு. உண்மையிலே அவ்வளோதான் ஆணுச்சு. அந்த வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணி ஆகிறதுக்கு அங்கிட்டு இங்கிட்டு நகர்த்தி அதெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு தான் அப்படியே டைம் ஆணுச்சு. மற்றபடி விளக்கு அவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக போட்டு எடுத்தாச்சு. பஞ்சகாவிய விளக்கு ஏற்றுனா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்களா? ஊரில் எல்லாம் பஞ்சகாவிய விளக்கு கிடைக்கிது. இங்கேயும் ஆன்லைனில் நம்ம அமேசானில் வாங்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் நினச்சேன், எதுக்கு நம்ம அமேசானில் வாங்கணும்? எனக்கு வாங்கி போடணும், இதை செஞ்சே பார்க்கணும். இதனால நல்லதுன்னு சொல்கிறாங்களே, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தப்போ தான் சரி ஆன்லைனில் வாங்கி பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் நம்மளே செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு யோசிக்கும் போது தான் அப்புறம் சரி அப்படின்ட்டு ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு, கோயில் பக்கத்தில் மாடெல்லாம் நிறையா இருக்கும்.
ரொம்ப தூரம் காட்டு சைடு போகணும். பக்கத்துலேயே இருக்குது. அந்த தூரத்துக்கும் சொல்ல முடியாது. நிறைய மாடெல்லாம் ரோட்டில் எல்லாம் மேயும். கொஞ்சம் கொஞ்சம் தூரம் போயிட்டோம்னா அந்த பக்கத்து போய் சாமி கும்பிட்டுட்டு வரும்போது அது மாதிரி கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு பார்த்தது தான். அழகழகாக வந்துருச்சு. இனிமே அகல் விளக்கே வாங்க மாட்டேன். அழகாக பஞ்சகாவிய விளக்கு செஞ்சு வெள்ளி செவ்வாய் இது மாதிரி ஏற்றுவேன். அதுக்கு வந்ததுமே சாப்பாடு கொடுத்துட்டேன். சாப்பாடு கொடுத்துட்டு உட்காந்து வீடியோ எடுறானவன அழகாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். இன்னும் கொஞ்சோண்டு சாணம் இருக்குது. அதை எடுத்து தனியாக கவரில் வச்சுட்டு 3வது அந்த தாம்பழத்தையும் நிறைக்க போகிறேன். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது பாருங்க. ஃபஸ்ட்டில் எப்படிடா போட போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா வீடியோ கட் பண்ணிட்டு போடலான்னு நினச்சேன். ஆனால் எனக்கு வீடியோ கட் பண்ண மனசு வரல. பாருங்களேன், போட ஆசையாக இருக்குது. அவ்வளோதாங்க, போட்டு முடிச்சிட்டேன். என்னோடய வீடியோவை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் நான் லாஸ்ட்டில் எடுத்ததை கொஞ்சம் முன்னாடி காமிச்சா இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் போட்டேன். இது லாஸ்ட்டில் உள்ளதை. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நான் இதை என்ன பண்ண போகிறேன், நல்லா காய வச்சு அதை காஞ்சோன்னே எடுத்து அதை வந்து நான் ஒரு நாள் தீபம் ஏற்றுறேன் பாருங்கள். அதை வீடியோ போடுறேன் பாருங்கள். இது தீபம் ஏற்றுறது வந்து ஏற்றினோன்னே ஒரு தீபம் ஏற்றுனாவே போதுமா. நம்ம ஒரு பெரிய யாகம் வளர்த்ததுக்கு சமமாக. அந்த யாகத்தில் எப்படி தீய அப்படியே மேலே கபகபகபான்னு எரியும், அது மாதிரி ஒரு விளக்கு ஏற்றுனோம்னா அந்த விளக்கு எரிஞ்சு முடியும் போது அது மாதிரி இதுவுன்னு மேலே எரியுமா தீபம். அது காமிக்குமா அந்த யாகத்தோட மகிமையை. நான் விளக்கு ஏற்றி காமிக்கிறேன், எப்படின்னு பாருங்கள் அடுத்த வீடியோவில். நான் விளக்கு போட்டது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள்.
நன்றி மக்களே.